வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் எட்கீர். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். பொதுமக்கள் நலன் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்த திட்டங்களில் ஏற்படும் தாமதம் அரசுக்கு கூடுதல் செலவை ஏற்படுத்துவதுடன் மக்கள் பலன் பெறுவதை தடுக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் தெற்கு பிளாக்கில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் திட்டங்கள் ஒருங்கிணைப்பு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பொருளாதார வளர்ச்சிக்கும் மற்றும் பொதுமக்கள் நலனுக்கும் இந்த திட்டம் இன்றியமையாது, குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் திட்டங்கள் முடிக்க வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய மாநில அரசு அதிகாரிகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். வேலூரில் 197 கோடியே 81 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பென்ட்லெண்ட் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 560 படுக்கைகள், 11 அறுவை சிகிச்சை அரங்கங்கள், மகப்பேறு அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட சேவைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவலம் பேரூராட்சி ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம், லட்சுமிபுரம், தொரப்பாடி, பேரணாம்பட்டு நகர்ப்புற துணை சுகாதார நிலையம் உள்ளிட்ட கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கள ஆய்வு மேற்கொள்ள திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு இரவு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்ட கருணாநிதியின் 9 அடி உயரம் உள்ள வெண்கல முழு உருவ சிலையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 65 அடி கம்பத்தில் உள்ள திமுக கொடியை ஏற்றி வைத்தார். அதன் பின்னர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் மேடையின் அருகே உள்ள பொதுமக்களுடன் கைகுலுக்கி உற்சாகமடைந்தார். முன்னதாக அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மண்டலவாடியில் இன்று காலை 10 மணியளவில் நடைபெறும் அரசு விழாவில் 174 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் 90 முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கிறார். 68 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 60 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் மு.க.ஸ்டாலின் 273 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை 1,168 பயனாளிகளுக்கு வழங்கி விழா பேருரை ஆற்றுகிறார். ஜூலை முதல் உயர்த்தவுள்ள ரயில் கட்டணமும் குறைந்து வரும் சாதாரண வகுப்பு பெட்டிகளும் மக்களின் மகிழ்ச்சியை களவாடி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய ரயில்வே என்பது ஏழை நடுத்தர மக்களின் பயணங்களுக்கான மட்டுமல்ல, அன்றாட வாழ்வில் ஒரு அங்கம் என்று முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விலைவாசி உயர்வால் நடுத்தர குடும்பங்கள் அல்லல்பட்டு கொண்டிருக்கும் சூழலில் ரயில் கட்டணத்தை உயர்த்தி அவர்களது கவலையை மேலும் அதிகரிக்க வேண்டாம் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக மக்களின் சந்தோஷங்களை எல்லாம் கொள்ளையடித்த ஒருவர் களவாடுவது பற்றி புலம்புவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளதாக முதலமைச்சரை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பைசா அளவில் ரயில் கட்டண உயர்வால் மக்களின் மகிழ்ச்சி களவாடப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சொத்து வரி, மின் கட்டணம், குடிநீர் கட்டணம், பால் விலை உள்ளிட்டவற்றின் உயர்வால் நடுத்தர குடும்பங்களின் மகிழ்ச்சி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக இபிஎஸ் கூறியுள்ளார். இதனை தினமும் கண்ணாடி முன் நின்று உங்கள் முகத்தை பார்க்கும் போது சிந்திக்கவில்லையா என முதலமைச்சருக்கு இபிஎஸ் காட்டமாக வினவியுள்ளார். புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான பரிந்துரையின் போது குற்ற பின்னணி இல்லாதவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருச்சி, தஞ்சை, சேலம், கோவை உட்பட கட்சி ரீதியாக 20 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மாவட்ட செயலாளர்கள் புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக பரிந்துரைக்கும் போது குற்ற பின்னணி இல்லாதவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். சிறுவன் கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தேனியை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்த திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரின் சகோதரர் இந்திரஜித்தை சிலர் கடத்தி சென்றனர். இந்த கடத்தலில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி மனு மீதான வழக்கின் விசாரணை இன்று நடைபெறுகிறது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண் தீக்குளித்த விவகாரத்தில் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்த 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நத்தம் அருகே உள்ள மங்களப்பட்டியை சேர்ந்த மலைச்சாமி என்பவரின் மனைவி பச்சையம்மாள்.
ராமநாதபுரத்தில் மீன்வளத்துறை அதிகாரியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் 42 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதிய படகு உரிமம் வழங்குவதற்காக மீன்வளத்துறை ஆய்வாளர் சகுபர் சாதிக் லஞ்சம் பெற்றதாக புகார் வந்தது. இதன் அடிப்படையில் அவரை கைது செய்து விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் மீன்வளத்துறை ஆய்வாளர் வீட்டில் சோதனை நடத்தினார். இதில் கணக்கில் வராத 42,320,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இதில் 39,80,300 ரூபாய் மீன்வளத்துறை துணை இயக்குநர் மற்றும் மீன்வளத்துறை உதவி இயக்குநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்பயணம் குறித்து தவிக தலைவர் விஜய் விரைவில் அறிவிப்பார் என கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜயின் பிறந்தநாளையொட்டி இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை YMCA அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புசி ஆனந்த் 6000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேண்டும் என்றே தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது போலீசார் பொய் வழக்கு தொடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அளித்த அலட்சிய பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்தில் யானைகள் முகாமில் சிறப்பு பயிற்சி பெற்ற வன காவலர்களை பாராட்டும் விதமாக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன் சிறப்பு பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் வால்பாறையில் சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு விலங்குகள் யானைகள் தாக்குவது சகஜமான விஷயம்தான் என்று தெரிவித்தார். தொடர் கேள்வி கேட்டதால் பத்திரிகையாளர்களிடம் அமைச்சர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. சாலை விபத்தில் பலியான கல்லூரி மாணவியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்திற்கு சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரின் 23 வயது மகள் சரண்யா மொப்பட்டில் சென்று கொண்டிருந்த போது சரக்கு வேன் மோதி உயிரிழந்தார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி சரண்யாவின் தாயார் மற்றும் சகோதரிக்கு 30,94,000 ரூபாயை இழப்பீடாக வழங்கும்படி நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டார். ராமநாதபுரத்தில் கொள்ளையடித்த வீட்டில் மிளகாய் பொடி தூவி சென்ற சினிமா பாணி கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் ஓம் சக்தி நகரை சேர்ந்த ரவிச்சந்திரன் தனது வீட்டை பூட்டிவிட்டு கோவையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டினுள் பீரோவும் உடைக்கப்பட்டு மிளகாய் பொடி தூவப்பட்டுள்ளது. இதனை கண்ட எதிர் வீட்டார் ரவிச்சந்திரனுக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்து காஞ்சி கிராமத்தில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தூய்மை பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சி ஊராட்சியில் தூய்மை பணியாளராக இருப்பவர் விக்னேஷ். இவர் அப்பகுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக குடிநீர் விநியோகம் குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பத்தூர் அருகே ஊர் பொதுமக்களை ஆபாசமாக பேசிய கந்தளி மேற்கு ஒன்றிய செயலாளர் கண்டித்து கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நாய்க்கன்பட்டி பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலை மாணிக்கம் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பக்கபலமாக கந்தளி மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் இருப்பதாகவும் இதுகுறித்து ஊர் மக்கள் ஒன்றிணைந்து கேட்டால் அவர் ஆபாசமாக பேசுவதாக புகார் அளித்தனர். இதுகுறித்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதால் அப்பகுதி மக்கள் முதல்வருக்கு தெரிவிக்கும் வகையில் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட பாஜக பொருளாளர் வீட்டில் 40 சவரன் தங்க நகைகள் மர்ம நபர்கள் திருடி சென்றனர். விலாப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஹரி சதீஷ் பாஜகவின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொருளாளராக உள்ளார். முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக மதுரை சென்ற இவர் வீடு திரும்பாத நிலையில் அவரின் வீட்டு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை அங்குள்ள மக்கள் ஹரி சதீஷுக்கு தகவல் கொடுத்தனர். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் 40 சவரம் தங்க நகை, 2 கிலோ வெள்ளி மற்றும் 1 லட்சம் மதிப்பிலான வாட்ச் உள்ளிட்டவை கொள்ளை போனது தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரியல் எஸ்டேட் உரிமையாளர் கொடுத்த 25 லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவான ஓட்டுநரை கருப்பூர் போலீசார் கைது செய்தனர். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் சேலம் பழைய சூரமங்கலத்தை சேர்ந்த முகமது காசிம் ஒருவரிடம் வாங்கிய 25 லட்சம் ரூபாயை தனது ஓட்டுநரிடம் கொடுத்து காரில் வைக்க கூறியுள்ளார். ஆனால் ஓட்டுநர் ஆனந்த் பணம் காருடன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. ஆனந்தின் வீட்டிற்கு சென்று கேட்டபோது அவரது உறவினர்கள் முகமது காசிமிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து விசாரித்து ஓட்டுநர் ஆனந்தை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை அருகே நீடூரில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி
ஜமாத்தார்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. நீடூர் மாதா கோவில் தெருவை சேர்ந்த முகமது ஹாலிக் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பில்லூர் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 15,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மற்றும் கேரள மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவமழை காரணமாக அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அணை முழு கொள்ளளவான 100 அடியை எட்டியதால் 15,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எமர்ஜென்சியின் நினைவுகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி எழுதிய தி எமர்ஜென்சி டைரிஸ் இயர் தட் ஃபோர்ஸ்ட் ஆர் லீடர்ஸ் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் பேசிய அமித்ஷா, பிரதமர் மோடி 2014 வாரிசு அரசியல் என்ற எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டதற்கான காரணத்தை வேரோடு அழித்துள்ளார். சர்வாதிகாரத்தை அழிக்க போராட்டம் நடத்திய இளைஞர்தான் தற்போது நாட்டின் ஜனநாயகத்தின் வேரை பலப்படுத்தி வருகிறார். எமர்ஜென்சியின் போது நீதித்துறையில் தலையிட்ட இந்திரா பத்திரிகை சுதந்திரத்தையும் நசுக்கினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட 50வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இதனை தெரிவித்தார். மேலும் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது நமது ஜனநாயகம் தாக்கப்பட்டதாகவும் பல பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் கூறினார். சுதந்திர போராட்டத்தில் அரசியலமைப்பை உருவாக்குவதில் பாஜகவினர் எந்த பங்கையும் வகிக்கவில்லை என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடியுள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 50 ஆண்டு கால அவசர நிலைக்கு பிறகு சம்விதான் பச்சாவ் பற்றி பேசுபவர்கள் பிரச்சனையை எழுப்ப விரும்புகிறார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் சுதந்திர போராட்டத்தில் அரசியலமைப்பை உருவாக்குவதில் பாஜகவினர் எந்த பங்கையும் வகிக்கவில்லை என சாடினார். அரசியலமைப்பை மீறுபவர்கள் தற்போது சம்விதான் ஹத்திய திவாஸ் கொண்டாடுவதாக இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு பாஜகவை சாடியுள்ளார். இதுகுறித்து சிம்லாவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஜனநாயகத்தை நிலைநாட்டியது காங்கிரஸ் தான் என்றும் அதன் கீழ்தான் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது என்றும் கூறினார். அரசியலமைப்பை மீறுபவர்கள் இப்போது ஜனநாயகம் பற்றி பேசுகிறார்கள் என விமர்சித்தார். 540 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக போதைப்பொருள் பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக பஞ்சாப் மாநில முன்னாள் அமைச்சர் பிக்ராம் சிங் மஜிதாவை போலீசார் கைது செய்தனர். பஞ்சாப் மாநிலத்தில் சிரோன்மணி அகாலிதளம் ஆட்சியில் இருந்தபோது அமைச்சராக இருந்தவர் பிக்ராம் சிங் மஜிதா. சண்டிகர் மற்றும் அமிர்தசரஸில் உள்ள வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினர். அதில் ரூபாய் 540 கோடி அளவுக்கு சட்டவிரோதமாக போதைப்பொருள் பணவர்த்தனையில் ஈடுபட்டதாக போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் மஜிதா மற்றும் அவரது மனைவி பெயரில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அதிகரித்துள்ளன. ஆனால் அவற்றிற்கு முறையான கணக்கு ஏதும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். 2026 முதல் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு நடத்த தேர்வு கட்டுப்பாட்டு தலைவர் சன்யாம் பரத்வாஜ் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்ட தேர்வு முடிவுகள் ஏப்ரல் மாதமும் 2ஆம் கட்ட முடிவுகள் ஜூன் மாதமும் வெளியாகும் என கூறப்பட்டுள்ளது. 2 கட்ட பொதுத் தேர்வில் முதல் கட்ட தேர்வை தேர்வர்கள் எழுதுவது கட்டாயம் எனவும் 2வது பொதுத் தேர்வை எழுதுவது அவர்களது விருப்பம் எனவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. பிஎஃப் கணக்கில் இருந்து முன்பணம் எடுக்கும் போது இனி ஆட்டோ கிளைமில் 5 லட்சம் வரை எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எவ்வித சான்றிதழ்களும் தேவையில்லை எனவும் உடல்நலக்குறைவு, வீட்டுக்கடன், திருமணம் உள்ளிட்ட காரணங்களை பதிவிட்டு எடுத்துக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வரை 1 லட்சம் வரையிலான தொகை மட்டுமே ஆட்டோ கிளைமில் எடுக்க முடியும் என்று வசதி இருந்த நிலையில் தற்போது 5 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து 3154 இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கான பணிகளை ஈரான், ஆர்மேனியா மற்றும் துர்க்மெனிஸ்தான் நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் மேற்கொண்டுள்ளன. இந்நிலையில் மஷாத்தில் இருந்து டெல்லிக்கு வந்த சிறப்பு விமானம் மூலம் 296 இந்தியர்களும் 4 நேபாள நாட்டவர்களும் ஈரானில் இருந்து அழைத்து வரப்பட்டனர். மேலும் இதுவரை 3154 இந்தியர்கள் தற்போது தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் என மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் கனரக தொழில்துறை அமைச்சகமும் அணுசக்தி துறையும் இணைந்து அரிய வகை காந்த உற்பத்தியை ஊக்குவிக்க 1000 கோடி ரூபாயில் ஒரு திட்டத்தை உருவாக்கி வருகின்றன. சீன ஏற்றுமதியை சார்ந்திருப்பதை குறைக்க இந்திய அரசு அரிய வகை காந்தங்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்துள்ளது. இந்தியா ரேர் எர்த் லிமிடெட் அசல் உபகரண உற்பத்தியாளர்களுக்கு சுமார் 500 டன் மூலப்பொருட்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தொழில்துறையின் அரிய வகை காந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் இது ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு செல்வதற்கு முன் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா ஏஆர் ரஹ்மான் பாடலை விரும்பி கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த விண்கலத்தில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் பயணிக்கின்றனர். இந்த நிலையில் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு புறப்படுவதற்கு முன்பு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானின் பாடலை விரும்பி கேட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. யூஹி சலா சல் ராஹி என்ற ஹிந்தி பாடல் சுபான்ஷு சுக்லாவின் விருப்ப பாடலாக இருந்துள்ளது. ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் புகைப்படங்களை மார்பிங் செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாகப்பட்டினம் கடற்கரையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா தின விழாவில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் எடுக்கப்பட்ட பவன் கல்யாணின் புகைப்படங்களை மார்பிங் செய்து சமூக ஊடகத்தில் ஒரு சிலர் பதிவிட்டுள்ளனர். அதில் பவன் கல்யாணை டாக் செய்து அவரை பற்றிய அவதூறு கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளனர். இது தொடர்பாக கோனசீமாவை சேர்ந்த சாய் வர்மா உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் கேரள முன்னாள் முதலமைச்சருமான VS அச்சுதானந்தத்தின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு கடந்த 23ஆம் தேதி திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அச்சுதானந்தனின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் டாக்டர் குழுவின் கண்காணிப்பில் தொடர்ந்து இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அச்சுதானந்தனை முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரில் சென்று நலம் விசாரித்தார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடந்த FICCI தேசிய செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதும் வணிக தலைவர்களுடன் கலந்துரையாடியதும் மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறியுள்ளார். அடுத்த தசாப்த மாற்றத்தை ஏற்படுத்தும் வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான சாளரத்தை வழங்குவதாகவும் ஆந்திராவின் பலன்களை எடுத்துரைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் தனது உயிரை பணயம் வைத்து சிறுத்தையிடம் துணிச்சலுடன் போராடிய வீடியோ வைரலாகி வருகிறது. லக்கிம்பூர் கேரி மாவட்டத்தில் உள்ள தௌப்பூர் வனப்பகுதிக்கு உட்பட்ட ஜுகுனுப்பூர் பகுதியில் உள்ள ஒரு செங்கல் சூளையில் ஒரு சிறுத்தை புகுந்தது. அப்போது மிகிலால் தொழிலாளி தனது உயிரை பணயம் வைத்து சிறுத்தையுடன் கடுமையாக போராடினார். சிறுத்தையை கீழே தள்ளி அதன் வாயை இறுக்கமாக பிடிக்க முயன்றார். மிகிலால் சிறுத்தையை எதிர்கொள்வதைக் கண்ட சக தொழிலாளர்கள் மற்றும் அருகிலுள்ள கிராம மக்கள் உடனடியாக அதன் மீது செங்கல் மற்றும் கற்களால் தாக்கினர். இதனையடுத்து வயல்வெளிக்குள் தப்பியோடிய சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேகவெடிப்பு காரணமாக கங்க்ரா மற்றும் குல்லு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது. கனமழையால் ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த திடீர் வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். இதையடுத்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் களமிறக்கப்பட்டுள்ளனர். இந்த வெள்ளப்பெருக்கால் கங்க்ரா மாவட்டத்தில் உள்ள கன்யாரா கிராமம் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. மேகவெடிப்பால் கனமழையுடன் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வயநாடு சுச்சிப்பாரா அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை 10 நாட்கள் முன்கூட்டியே தொடங்கி தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வயநாடு பகுதியில் உள்ள சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதனால் பொதுமக்கள் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தொடர் கனமழையால் இடுக்கியில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக இடுக்கி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் அனைத்திற்கும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் விகேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். மேலும் மூணாறு செல்லும் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையின் கேப் ரோட்டில் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதித்தும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக அணைகளில் இருந்து 55,000 கன அடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது.
மாண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினம் தாலுகாவில் உள்ள கிருஷ்ணராஜ சாகர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் காவிரி ஆற்றில் 30,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணையில் இருந்து 25,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 55,000 கன அடி நீர் தற்போது காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் அருவியில் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ராணுவம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான முதலீடுகளில் ஜிபிடியில் 5% உயர்த்துவது என நாட்டோ அமைப்பு முடிவு செய்துள்ளது. நெதர்லாந்தின் தி ஹேக் நகரில் நாட்டோ அமைப்பின் கூட்டம் நடந்தது. இதில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது தனிப்பட்ட மற்றும் கூட்டு கடமைகளை உறுதி செய்ய 2035ஆம் ஆண்டிற்குள் முக்கிய பாதுகாப்பு தேவைகள் மற்றும் ராணுவம் தொடர்பான செலவினங்களுக்கான ஆண்டுதோறும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% முதலீடு செய்வது என முடிவு செய்யப்பட்டது. பள்ளிக்கூடத்தில் 2 குழந்தைகள் சண்டையிடுவது போல் இஸ்ரேல் ஈரான் இடையே சண்டை நடந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டிரம்ப், இஸ்ரேல் ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தையில் உளவுத்துறை அறிக்கை இருந்த போதிலும் ஈரான் மீதான அமெரிக்கா தாக்குதல் கடும் சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையிலான போரை நிறுத்த வேண்டும் எனில் வலுவான மொழியை பயன்படுத்த வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்றார். ஜம்மு காஷ்மீர் நதிநீர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தது. தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா வெளியேறியது. இந்நிலையில் இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள ஜம்மு காஷ்மீர் நதிநீர், வர்த்தகம், பயங்கரவாதம் உள்ள அனைத்து பிரச்சினைகள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார்.